நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் ஜோஸ், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வேளாங்கண்ணி, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சிறப்பான நாள், உற்சாகமாக இன்னைக்கு வந்து கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஸோ இந்த சிறப்பு நாளில் இன்னைக்கான ஒரு கதை என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் ஒரு விசித்திரமான ஒரு வழக்கம். ஓகே. என்ன அப்படின்னா, யாருனாலும் அந்த நாட்டுக்கு அரசராகலாம். ஓகே. அவங்க வந்து படிச்சிருக்கணும், இல்ல வந்து இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணும், அப்படி எதுவுமே கிடையாது. யார் விருப்பப்பட்டாலும் அரசராகலாம். ஆனா அந்த நாட்டுல யாருக்குமே அரசராகுவதற்கு விருப்பமே கிடையாது. ஏன் அப்படின்னா, அங்க சில டேர்ம்ஸ், அதாவது இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இல்லைனாலும் ஒரே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க வந்து 3 ஆண்டுகளுக்கு மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அரசரா இருக்க முடியும். அடுத்த 3 ஆண்டுகள் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நாடு கடத்தி பக்கத்துல உள்ள ஒரு ஆள் இல்லாத தீவுல கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, தனியா விட்டு வந்துருவாங்க. சோ அப்ப யார் அந்த இந்த வாழ்க்கை வாழ ரெடியா இருக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், அரசராகலாம். இதுதான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். வேற எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. அப்ப இது இருக்கையில யாருக்காவது விருப்பமா இருக்குமா? இல்ல, இருக்காது, தோணாது. 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ணணும், தனியா தீவுக்கு போயிருக்கணும் அப்படின்னா யாரும் விருப்பப்பட மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க. அப்போ அதனால யாருமே பெருசா என்ன பண்ணல, விருப்பப்படல. ஆனா இருந்தாலும் அரசர் வேணும்னு சொல்லி ஒன்னு யாராவது வாலண்டியரா வரணும், இல்லைன்னா குழுக்கள் முறையில சீட்டு குலுக்கி போட்டு யாராவது என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. இதே மாதிரி அதிகப்படியான முறை குழுக்கள்ல தான் போட்டு என்ன பண்ணிருக்காங்க, யாரோ ஒருத்தர அரசரா தேர்ந்தெடுத்து 3 ஆண்டுகள் கழிச்சு அவர் கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, தீவுல தனியா விட்டுட்டு வந்துருவாங்க. அப்போ ஒவ்வொரு முறை அந்த 3 ஆண்டுகள் முடிச்சு ஒருத்தர் கொண்டு போய் விட போகும்போது பாத்தீங்கன்னா அவர் முகத்துல எவ்வளவு சோகம் இருக்குமா, இந்த உலகத்துல எல்லா சோகமும் ஒன்னா சேர்ந்து அவர் மூஞ்சில என்ன பண்ணும், இருக்கும். ஐயோ தனியா விட்டு வந்துருவாங்களே, என்ன பண்ண போறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி. அப்போ இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க, ஒரு முறை அந்த வாய்ப்பு வருது. யாரு அரசராக இந்த இடம் விருப்பப்படுறீங்கன்னு ஒரு பையன் இளைஞன் வாலண்டியரா நான் வரேன் அப்படின்னு இருக்கான். வந்தோடனே எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம், என்னடா இது, யாருமே இது வரைக்கும் வந்தது கிடையாது, சீட்டு குலுக்கி போட்டு வேண்டாம் விருப்பாதான் அரசரா இருந்துருக்காங்க, இந்த போய் வாலண்டியரா வாரானே, சரி ஓகே உனக்கு அதே 3 வருஷம் தான், அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் ஓகேன்னு சொல்லி 3 ஆண்டுகள் சரியா எல்லா மக்களையும் ரொம்ப மகிழ்ச்சியில எப்படி எல்லாம் ஆட்சி புரிய வேண்டுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான அழகாவே என்ன பண்றான், ஆட்சி புரியலாம். அவனுடைய 3 ஆண்டுகள் டேர்ம்ஸும் முடியுது. 3 ஆண்டுகள் முடிஞ்சோன்னு கொண்டு போய் என்ன பண்ணுவோம், தீவுல விடணும். அந்த நாள் வருது. எல்லாரும் எப்பவும் போல எதிர்பார்ப்பாங்க, என்ன எனக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண போறான்னு தெரியலையேன்னு சொல்லி. அவன் பண்ண பயங்கர சந்தோஷமா உற்சாகமா அந்த நாளுக்காக காத்திருந்த மாதிரி அவனுடைய பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அங்க எல்லாம் ஆட்கள் கேட்கறாங்க, எப்ப இதுவரைக்கும் எல்லாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி போன ஆட்கள் தான் பார்த்து நீ இவ்வளவு உற்சாகமா போறியா அப்படின்னு. இல்ல, நான் அரசனான 3 ஆண்டுகள்ல தொடக்கத்துல இருந்தே அந்த தீவை ஃபர்ஸ்ட் சரி பண்றதுக்கு ஒரு டீமை நான் அனுப்புனேன், அந்த தீவுகளில் இருக்கக்கூடிய விஷங்கொல்லி பூச்சிகளை அழிப்பதற்கு அடுத்த டீமை நான் அனுப்புனேன், அப்புறம் விவசாயம் பண்றதுக்கான டீம் அனுப்புனேன். இப்படி ஆட்களை கொஞ்சம் கொஞ்சமா அங்க குடியேற்றம் செய்து இப்ப அது மனிதர் வாழ்வதற்கு தகுதியான ஒரு தீவா என்ன பண்ணிருக்கிறேன், மாத்தி இருக்கிறேன். இப்ப அங்க என் நாடு என் மக்கள் எனக்காக என்ன பண்றாங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க எனக்கு இந்த 3 வருஷ டேர்ம் எல்லாம் கிடையாது, என்னைக்குமே நான் தான் ராஜா அப்படிங்கிற. சோ அப்ப நமக்கு வாய்ப்புகள் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட வந்தாலும் கூட அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அது எப்படி சிறப்பா நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கறத யோசிச்சாவே நல்ல ஒரு தலைவராக இருக்க முடியும். சூப்பரா சொன்னீங்க ஜோஸ். இந்த கதையோடவே இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம்
ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம், மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள், காற்றும் வானமும் கடலும் மலைகளும், விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும், கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும், நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள், நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் சிறப்பான ஆலய தரிசன பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரியோட வந்து நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஜோஸ், கிறிஸ்து அரசருடைய பெருவிழா அன்னைக்கு இன்னைக்கு என்ன கருத்தை கொண்டு வந்திருக்கீங்க, எதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னா, கிறிஸ்து அரசர் பெருவிழா. இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா சிறப்பு நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன, நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, அதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். காந்தியடிகள் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறார். உண்மையா சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காது அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய நேரங்கள் அதை சொல்லியிருக்கோம். அது குறிப்பா மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தை படித்த அந்த 1 முதல் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு பிரசங்கத்தை கேட்டு எனக்கு கிறிஸ்துவ ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்காது. ஏனும் அதுக்கு காரணம் சொன்னதாகவும் சொல்லுவாங்க. ஏன்னா கிறிஸ்தவ சொன்னது போல இவர்கள் என்ன பண்ணல, இல்ல வாழவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது உண்மையா போய் தெரியல, பட் அந்த செய்தி உண்மையான ஒரு செய்தி, அந்த செய்தியில உண்மை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாம் கிறிஸ்துவாக வாழ்கிறோமான்னு கேட்டா இல்ல. அப்போ இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் என்ன, அது நம்ம லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணிருக்கோமா, அத்தகைய வாழ்க்கையை தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். அப்போ முதல் செய்தி இது சொல்லக்கூடியது என்னன்னா, கிறிஸ்துவின் அரசு என்பது அதிகாரத்தை மையப்படுத்தியது அல்ல, அது அன்பை மையப்படுத்தியது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நம்முடைய வாழ்க்கை அதிகாரத்தை மையப்படுத்தியதாக இருக்குதா, இல்ல அன்பை மையப்படுத்தியதாக இருக்குதா? ஏதாவது ஒரு பொறுப்பு நமக்கு, எனக்கு மட்டும் இந்த சான்ஸ் கிடைக்கட்டும், என்ன செய்யறோம் பாரு அப்படின்னு நம்ம அந்த அதிகாரம் என் கையில் வருகின்ற பொழுது, நான் அதிகாரத்தோடு யார் யாரெல்லாம் வேலை வாங்கணும்னு ஆசைப்பட்டனோ, யார் யாரெல்லாம் பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டனோ, அதான் நம்ம செய்ய நினைக்கிறோம். அந்த வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை அப்படிதான் செய்யவும் செய்யறோம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு அதிகாரத்தை மையப்படுத்தியது கிடையாது, அது அன்பை மையப்படுத்தியது. அப்போ அத்தகைய ஆட்சி, கிறிஸ்துவின் ஆட்சி என்னுள், என் மனசுல, என் இதயத்துல இருந்தா என்னுடைய ஆட்சியும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையும் அன்பை மையப்படுத்தியதாக கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். ஓகே, இந்த மாதிரி இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து சிந்திப்போம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து வாயில்களில் நிற்கின்றோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தச் செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைய நாளிலே தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 122. இதனுடைய பல்லவியாக அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த திருப்பாடலை சிந்திப்பதற்கு ஏதுவாக இதனுடைய விவிலிய பின்னணியையும் இந்த திருப்பாடல் கூறக்கூடிய உண்மையான கருத்துகளையும் நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்வோம். இந்த திருப்பாடல் எத்தகைய விதத்திலே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கிறது என்கிற மனநிலையோடு இந்த திருப்பாடலை நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். இதனுடைய விவிலிய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது இந்த திருப்பாடல் தாவீது அரசரால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த பாடலை எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வழிபாட்டிலே பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், வருடத்திற்கு 3 முறை அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்வது வழக்கம். பாஸ்கா விழாவை கொண்டாடவும், கூடார விழாவை கொண்டாடவும், பெந்தகோஸ்து நாளை சிறப்பிக்கவும் அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்வார்கள். எப்பொழுதெல்லாம் எருசலேம் தேவாலயத்திற்கு இந்த விழாக்களை கொண்டாட செல்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் மலையேறும் பொழுது இந்த பாடலை பாடுவதாக விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள். இந்த திருப்பாடல் 3 விதமான கருத்துக்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய திருப்பயணங்களின் பொழுது இந்த உண்மைகளை மனதில் கொண்டவர்களாக இந்த பாடலை கடவுள் நோக்கி பாடுகிற பாடலாக இந்த அமைந்திருக்கிறது. முதல் உண்மை, கடவுளுடைய இல்லத்திற்கு போகும் பொழுது எத்தகைய மகிழ்ச்சியை நான் கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த திருப்பாடல் எடுத்து காட்டுகிறது. இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொரு முறையும் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது கடவுளில் தங்களுடைய வாழ்க்கையை செய்த எல்லா விதமான நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லி பேறு வகையினால் ஆண்டவரை புகழ்ந்து பாடக்கூடிய பாடலாக இது இருக்கிறது. ஆண்டவரோடு நான் எந்த அளவிற்கு நெருக்கமாக இருக்கிறேன், கடவுளுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு எத்தகையது என்பதை சிந்தித்து பார்க்க இந்த திருப்பாடல் அழைப்பு விடுக்கிறது. இரண்டாவது உண்மையாக, மக்களிடம் காணக்கூடிய ஒருமைப்பாடு. என்னதான் பிரச்சனைகள், சண்டைகள், போராட்டங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கடவுளை நோக்கி செல்லும் பொழுது எல்லாருமே ஒரே இனம், ஒரே மக்கள் என்கிற ஒருமைப்பாடு இந்த திருப்பாடல் வழியாக வெளிப்படுகிறது. யார் யாரோ எங்கேயோ தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கடவுளுடைய தேவாலயத்திற்கு தங்களுடைய திருப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது எல்லாருமே ஒரே இனம், எல்லாருமே ஒரே மக்கள் என்கிற சகோதரத்துவமும் சமத்துவமும் இந்த திருப்பாடல் வழியாக வெளிப்படுகிறது. மூன்றாவது உண்மை, கடவுள் எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு அளப்பரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொன்னால் நாங்களும் கடவுளுடைய நீதிக்கேற்ப, உண்மைக்கேற்ப, அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு ஏற்ப வாழ வேண்டும். தங்களுடைய சமுதாயத்திலே
நீதியையும் அமைதியையும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் வெளிப்படுத்துகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட இந்த 3 உண்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பொருத்தி பார்ப்போம். முதலாவதாக, கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய உறவு என்னிடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவரோடு எந்த அளவிற்கு நான் நெருங்கி இருக்கிறேன்? சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய ஆண்டவரை போற்றவும், துதிக்கவும், புகழவும், அவருக்கு ஆராதனையை செலுத்தவும், நன்றி சொல்லவும் ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வரும் பொழுது இத்தகைய மனநிலையோடு நான் வருகிறேனா? அல்லது வரங்களை பெற்றுக்கொண்ட பிறகு, சுகங்களை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த நன்றியுணர்வோடு நான் இருக்கிறேனா? கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருக்கம் என்னவாகி போனது? சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, ஒருமைப்பாடு. கடவுளுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் ஆலயத்திற்குள்ளேயும் சரி, ஆலயத்திற்கு வெளியேயும் சரி, நம்முடைய ஆன்மீக முயற்சிகள் மக்களோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவிலே இன்னும் அதிகமாக என்னை வளர்த்திருக்கிறதா? ஒருமைப்பாட்டோடு நான் இருக்கிறேனா? அல்லது ஆலயத்திற்கு வெளியேயும் நான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறேன், ஆலயத்திற்குள்ளேயும் நான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறேன், பாகுபாடுகள் காட்டுகிறேன், வேற்றுமைகள் பார்க்கிறேன், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீக பக்தி முயற்சிகள் எத்தகைய விளைவுகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன? மூன்றாவதாக, நீதியும் ஒழுங்கும் நிலை பெறுவதாக திருப்பாடலிலே நாம் சிந்தித்தோம். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சரி, நான் நீதியையும் அமைதியையும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கருவியாக நான் செயல்படுகிறேனா? ஒருவேளை இந்த 3 கருத்துகளுக்கும் எதிராக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த திருப்பாடல் நம்மை ஒரு மாற்று வழிக்கும் புதியதொரு வாழ்வுக்கும் அழைப்பு விடுக்கிறது. கடவுளோடு நெருக்கமாக இருக்க முயற்சி செய்வோம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா, அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்று சொல்லி இந்த திருப்பாடலின் வழியாக நாங்கள் தியானித்திருக்கின்றோம். நன்றி கூறுகின்றோம். இந்த திருப்பாடலின் வழியாக அருமையான கருத்துக்களை, உண்மைகளை எங்களுக்கு எடுத்துக்காட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு முறை உமது ஆலயத்திற்கு வரும் பொழுதெல்லாம் உம்முடைய நெருக்கத்திலே இன்னும் அதிகமாக வளரவும், நாங்கள் செய்யக்கூடிய ஆன்மீக காரியங்கள், பக்தி முயற்சிகள் அனைத்தும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் எங்களுக்குள்ளே வளர்த்தெடுக்கவும், எங்களுடைய சொற்களும் செயல்களும் சிந்தனைகளும் உமது நீதியையும் உமது ஒழுங்கையும் அமைதியையும் இந்த உலகத்திலே நிலைநிறுத்திட எங்கள் அனைவருக்கும் அருளையும் ஆற்றலையும் வல்லமையையும் தந்தருள்வீராக. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட கிறிஸ்து அரசர் பெருவிழாவில் இந்த விழா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அது அடுத்ததா என்ன? அடுத்ததா ஜீசஸ் இன்வைட் பண்றாரு, ஃபோர்ஸ் பண்ணல அப்படிங்கிறது தான். நம்ம நிறைய பேர் அதனோட என்ன சொல்றது, ஒரு பொருளையும் புரிஞ்சுக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் கூட அடுத்த மதத்தோட மத்த மதத்தோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட பழகினாலுமே அவங்க ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. எங்க இதுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் கடவுளும் செஞ்சார். நான் என்னோட ஆட்சியில நீங்க பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றாரே தவிர அவர் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது அப்படிங்கிறது தான். கண்டிப்பா மனிதராக பிறந்த உலகில் எல்லோருக்குமே கிறிஸ்துவின் அரசில் பங்கெடுப்பதற்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பை பயன்படுத்துவதும் அதை பயன்படுத்தாமல் தவற விடுவதும் நம்முடைய கரங்கள்ல தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம அந்த அழைப்பை ஏற்று அழைப்பின் மக்களாக வாழ்கிறோமா, இல்ல அழைப்பின் மக்களாக இருக்கிறோம் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நவம்பர் 23 கிறிஸ்து அரசர் பெருவிழா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர்க்கெல்லாம் அரசர் என்பதினை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது. கபிரியேல் அதிதூதர் மரியாவிடம், உன்னிடம் பிறக்கும் குழந்தையானது உன்னதக் கடவுளின் மகன் என்றும், தாவீதின் அரியணையினை கடவுள் அவருக்கு அளிப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது ஆட்சி செலுத்துவார், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று வாக்குரைத்தார். பெத்லஹேமில் ஆண்டவர் இயேசு பிறந்தபோது
கிழக்கிலிருந்து வருகை தந்த ஞானிகள், யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று ஆண்டவரை அரசராக உலகிற்கு அறிவித்தனர். ஆண்டவர் இயேசு கைது செய்யப்பட்டு ஆளுநன் பிலாத்து முன் நிறுத்தப்பட, ஆளுநன் இயேசுவை பார்த்து, நீர் யூதரின் அரசனா என்று கேட்டதினையும், ஆண்டவர் அறையப்பட்ட திருச்சிலுவையில் இவர் யூதரின் அரசராகிய இயேசு என்று எழுதப்பட்டிருப்பதினையும் 4 நற்செய்திகளும் அறிக்கையிடுகின்றன. யோவானாகிய நான் விண்ணகம் திறந்திருக்க கண்டேன். அங்கே ஒரு வெண்குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரது தலைமேல் பல மணிமுடிகள் இருந்தன. இரத்தம் தோய்ந்த ஆடையினை அவர் அணிந்திருந்தார். அரசர்க்கெல்லாம் அரசர், ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவர் என்ற பெயர் அவரது தொடையிலும் எழுதப்பட்டிருந்தது என்பதை திருவெளிப்பாடு நூலில் திருத்தூதர் யோவான் பதிவு செய்கின்றார். அரசர் தம் மக்களிடம் அன்போடு நடந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்றும், ஆண்டவர் இயேசுவின் வழிகாட்டுதலின்படி ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதினை வலியுறுத்துவதற்காக திருத்தந்தை 11ஆம் பயஸ் கிபி 1925ஆம் ஆண்டு கிறிஸ்து அரசர் பெருவிழாவினை ஏற்படுத்தினார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் என்ற பெயரால் அக்டோபர் இறுதி ஞாயிறன்று கொண்டாடப்பட்ட இப்பெருவிழா திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களால் கிபி 1960ஆம் ஆண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் பெருவிழா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறன்று கொண்டாட பணிக்கப்பட்டது. கிறிஸ்து அரசர் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம், நம்மை ஆளுகின்ற அரசியல் தலைவர்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்து அவர்களின் பணிகளுக்காக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு கிறிஸ்து அரசர் பெருவிழா அன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்னது ஜோஸ்? அடுத்ததா என்ன அப்படின்னா, இந்த அதிகாரம், ஆட்சி அதிகாரம், அப்படி ஆட்சி செலுத்துதல் அப்படின்னாலே ஏதோ செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் நம்ம கையில ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டா செயல்பட வேண்டிய ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்குது. அந்த செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும் கிறிஸ்துவின் அரசில் அப்படின்னு பார்த்தா, இரக்கத்தோடு கூடிய செயல். நம்ம தொடக்கத்துல சொன்ன மாதிரி யாரையும் அதிகாரத்தோடு வேலை வாங்குறதோ, நான் சொல்றேன், நான் லீடர், நான் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும். ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் நம்ம அந்த கிளாஸ் லீடர்ஸ் டீச்சர்ஸ் கிளாஸ்ல இல்லைன்னா போர்டுல பேர் எழுதி போடுவாங்க. நீ சொன்னா நான் அமைதியா இருக்கணும்னு கேட்டா, நான் லீடர், நான் சொன்னா நீ அமைதியா தான் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சொல்லியிருக்கோம், இல்ல நம்ம சொல்ல கேட்டிருப்போம், இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ என்னன்னா, நம்ம எல்லாருமே அந்த இரக்கத்தோடு செயல்படுதல், இரக்கத்தோடு ஆட்சி புரிதல் அப்படிங்கிற விஷயம் நம்ம கிட்ட இல்ல. அப்போ நம்முடைய குடும்பங்களிலும் சரி, அதே இரக்க குணம் நம்ம கிட்ட இருக்குது. இரக்க குணம் அப்படின்னா கனிவான பேச்சு. எல்லார்ட்டையும் ஒன்று போல ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, மரியாதையா, நல்ல வார்த்தைகளை ரொம்ப அப்படி காமா நான் பயன்படுத்துறேன்னா, சில நேரங்கள் நம்ம சொன்னது வீட்டில் நடக்கல அப்படின்னா அந்த டைம் தான் நமக்குள்ள இருந்து அப்படியே ருத்ர தாண்டம் ஆடுற அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள் என்ன ஆகுது, வரும். ஸோ இப்போ அவ்வளோ கோபங்கள்லாம் நமக்குள்ள வருது. ஆனால் இறைவனுடைய அரசு, இயேசு கிறிஸ்துவனுடைய அரசு எப்படிப்பட்டது? கனிவான அரசு, இரக்கமுள்ள ஒரு அரசு. அப்போ அது என்னுடைய குடும்பங்களில் வெளிப்பட வேண்டும், என்னில் வெளிப்பட வேண்டும். ஆனால் நானும் எப்படி இருக்கணும்? கனிவுள்ளவனாக, இரக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஓகே, இது மாதிரி என்னென்னலாம் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். கிமு 399 கிரேக்க நாட்டு தத்துவ பேரறிஞர் சாக்ரட்டிஸ் தன்னுடைய விழிப்புணர்வு தத்துவ ஞானத்தை இளையோரிடம் கடத்தி அறிவு அழைப்பு விடுத்ததால் மரண தண்டனையை மனதார ஏந்தி கொண்டவர் இவர். அப்போது அவருக்கு வயது 71. அவரை கொல்ல ஹம்லோக் என்ற மூலிகை விஷம் தயாரானது. டஸ்போரைஸ், பிலினி,
அவிசேனா ஆகிய 3 அரச மருத்துவர்களும் அந்த மருந்தின் தரத்தை உறுதி செய்தார்கள். தண்டனையை நிறைவேற்றும் வேளை வந்தது. அவரது நண்பர்கள் கேட்டார்கள், தண்டனைக்கு பின் உங்கள் உடலை எரித்து விடவா புதைத்து விடவா, எது உங்கள் விருப்பம்? சிரித்தார் சாக்ரட்டிஸ். அல்பங்களே, நீங்கள் ஒருபோதும் என்னை புதைக்கவும் முடியாது, எரிக்கவும் முடியாது. நீங்கள் எல்லோரும் புதைக்கப்பட்ட பின்னரும் நான் உயிர் வாழ்வேன். ஏனென்றால் உண்மை என்னை வாழ வைக்கும். உண்மைதானே? இன்னும் சாக்ரட்டிஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, இதோ நான் பேசிக் கொண்டிருக்கின்றேனே. உண்மைக்காக உயிர் விடுபவர்களை உண்மை புதைக்க விடாது, எரிக்க விடாது. அத்தகைய உண்மைதான் பல்கலைக்கழக ஆய்வுலகில் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறு PhD ஆய்வு கட்டுரை எழுதினான் ஒரு VVVVIP மகன். மதிப்பீட்டுக்காக அது அறிவியல் அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய போனது. வாசித்து பார்த்தார், யோசித்து பார்த்தார், நிறைவு அடையவில்லை அவர். ஆகவே தேர்ச்சி போடவில்லை. அந்த VVVIP ஓடி வந்து முறையிட்டார், என் மகனின் ஆய்வு கட்டுரைக்கு ஏன் தேர்ச்சி போடவில்லை? அது தரமாக இல்லையா, அல்லது அதில் உண்மை இல்லையா? சொல்லுங்கள். உலுக்கி உலுக்கி எடுத்தார் அவர். ஒத்துக்கொண்டார் இவர். உண்மையை சூசகமாக இப்படி எடுத்துரைத்தார் அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். சார், உங்கள் மகனின் ஆய்வு கட்டுரை தரமாகவும் உண்மையாகவும் தான் இருந்தது. ஆனால் என்ன ஆனால்? அந்த ஆய்வு கட்டுரையில் தரமாக இருந்ததெல்லாம் உண்மையாக இல்லை, உண்மையாக இருந்ததெல்லாம் தரமாக இல்லை. அவ்வளவுதான். திறமை இல்லாத நல்லவனும் திறமையுள்ள கெட்டவனும் தேரவே மாட்டாங்க. இவை சாக்ரட்டிஸ் தந்துள்ள சிந்தனைகள். நான் இளைஞனாயிருந்த போது எல்லாம் தெரியும் என நினைத்தேன். கொஞ்சம் வயதான போது கொஞ்சம் தான் தெரியும் என உணர்ந்தேன். முதிர்ச்சி அடையும் போதுதான் தெரிகிறது எனக்கு எதுவும் தெரியாது என்று. அஞ்சக்கூடியது மரணம் அல்ல, அதர்மம். அதர்மம் எப்போதுமே ஆபத்தானது. மனநிறைவு என்பது இயற்கையாகவே நம்மிடம் உள்ள செல்வம். ஆடம்பரம் என்பது நமக்கு நாமே தேடிக்கொள்ளும் வறுமை. உங்கள் மனம் அழகாக இருந்தால் காணும் காட்சிகளும் அழகாய்த்தான் தெரியும். இசையை ரசிக்க தெரிந்தவர் வாழ்க்கையையும் ரசிக்க தெரிந்தவராகவே இருப்பார். மனிதர்களை எடை போட்டுக் கொண்டே இருந்தால் நேசிக்க நேரம் இருக்காதே. இந்த உலகில் தேவைப்படாத பொருள்களே ஏராளமாக இருக்கின்றன. இதையெல்லாம் சொன்னவர் யார் தெரியுமா? சாக்ரட்டிஸ். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய கிறிஸ்து அரசர் பெருவிழா இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்ததா கிறிஸ்துவின் ஆட்சி இதயத்திலிருந்து தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. இதயத்திலிருந்து தொடங்குது அப்படின்னும் போதே அவர் பண்ணதெல்லாம் நமக்கு தெரியும். விட்டு கொடுத்தாரு, அன்பு செஞ்சாரு, மன்னிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் இதயத்திலிருந்து தொடங்குனதுனால நிறைய விஷயம் கனிவோட இருந்தாரு அப்படின்லாம் நம்ம பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி நம்ம இருக்கிறோமா? அந்த மாதிரி விட்டு கொடுத்து கனிவோட இருந்துகிட்டு மன்னிச்சுட்டு இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்குள்ள, நம்ம ஒர்க் பண்ற இடத்துல, நம்ம டிராவல் பண்றப்ப எல்லாமே இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்மளும் கிறிஸ்துவின் ஆட்சியில ஒருத்தரா இருக்கிறோம். ஒருவேளை இல்ல அப்படின்னா நம்ம யாரோட ஆட்சியில இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். நிச்சயமா இது சில நேரங்கள்ல செஞ்சிருக்கிறோம், சில நேரங்கள்ல செய்யறது இல்ல. ஸோ அப்போ எல்லா நேரங்களிலும் அதை செய்ய வேண்டும். இரக்கத்தோடு இருப்பது, விட்டு கொடுப்பது, மன்னிப்பது, இதெல்லாம் கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நாமும் கிறிஸ்துவின் அரசில் பங்கெடுக்கிறோம். அறிந்து கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் பல பரிமாணங்களை, அவரது ஆளுமையின் பன்முக தன்மைகளை எல்லாம் உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றேன். இயேசு உங்களுக்கு யார், இயேசு எனக்கு யார் என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? இயேசு ஆண்டவர் என்று சொல்வோம். இயேசு இறைமகன் என்று சொல்வோம். இன்னும் சற்று ஆழமாக சிந்தித்தால் இயேசு நம் ஆயர், மேய்ப்பர் என்று சொல்வோம். இயேசு நம் நண்பர் என்றும் சொல்வோம். காரணம், இயேசு கூறினார், உங்களை நான் என் நண்பர்கள் என்று அழைத்தேன் என்று இயேசு கூறினார். இன்று இன்னும் ஒருபடி சென்று இயேசு நம் சகோதரர், இயேசு என் சகோதரர் என்று நாம் அழைப்போமாக. எபிரேயர் திருமடல் இயேசுவுக்கு கொடுக்கிற சிறப்பு பெயர்களில் ஒன்று அவர் நம் சகோதரர் என்பது மிக அருமையான ஒரு செய்தி.
எபிரேயர் திருமடல் 2ஆம் அதிகாரம் 11வது இறைமொழி இந்த வியப்பான செய்தியை சொல்கிறது. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ரொம்ப அருமையான செய்தி. நம்மை அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்று அழைப்பதற்கு வெட்கப்படவில்லை. இயேசு வெட்கப்படவில்லை. அருமையான செய்தி. அவர் நம்மை சகோதரர்கள் என்று அழைத்தார், அவர் நண்பர்கள் என்று அழைத்தார், சீடர்கள் என்று அழைக்கிறார், சகோதரிகள் என்றும் அழைக்கிறார். அதற்கு காரணம் கடவுள் நம் அனைவருக்கும் தந்தை. இயேசுவின் தந்தை நமக்கும் தந்தை. எனவே இயேசு நம் சகோதரராக மாறிவிட்டார். நாம் அனைவருமே இயேசுவின் சகோதரர்கள் சகோதரிகள். எவ்வளவு பெருமை, எவ்வளவு மேன்மை பாருங்கள். இந்த செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், இந்த உலகில் உள்ள அனைவரும் நம் சகோதர சகோதரிகள். காரணம், அவர்கள் கடவுள், விண்ணக கடவுளின் பிள்ளைகள், இயேசுவின் சகோதர சகோதரிகள். எனவே இயேசுவைப் போல நாமும் நம்மோடு வாழ்கிறவர்களை நம் சகோதரர்கள் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படக்கூடாது என்பது அருமையான ஒரு செய்தி. இன்று சிலரை நம் சகோதரர்கள் சகோதரி என்று அழைப்பதற்கு நாம் தயங்குகிறோம், வெட்கப்படுகிறோம். இவங்கள்லாம் எங்கள் ஆட்கள், அவங்க வேறு ஆட்கள். இந்த சிந்தனைகள், இந்த சொல்லாடல்கள் நம் மத்தியிலே, கத்தோலிக்கருடைய மத்தியிலே, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நடமாடுகின்றன. எல்லாருமே நம்ம ஆட்கள் தான், எல்லாருமே நம்முடைய சகோதர சகோதரிகள் என்று இந்த பார்வையை நாம் பெறுகிறோமோ, அன்று நாம் இயேசுவின் சகோதரர்களாக, சீடர்களாக, நண்பர்களாக மாறுகிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஒவ்வொரு மனிதரும் என் நண்பர், ஒவ்வொரு மனிதரும் சகோதரர். இதுவே நம் கொள்கை, இதுவே நம் நற்செய்தி, இதுவே நம் வாழ்வின் மதிப்பீடு. பிறரை சகோதர சகோதரிகள் என்று அழைப்பதில் நாம் வெட்கப்படக்கூடாது. இயேசுவிடமிருந்து இந்த அருமையான பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து கிறிஸ்து அரசர் பெருவிழா அன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்னது ஜோஸ்? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, இந்த கதை நம்ம தொடக்கத்தில் இன்னைக்கு நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு கதை பார்த்தோம் இல்லையா? ஒரு அரசராவதற்கு வாய்ப்பு, ஆனா நிபந்தனை என்ன, 3 ஆண்டுகள் கழித்து ஒரு தீவுல போய் தனியா விட்டுருவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து உலகின் அரசர், உலகுக்கெல்லாம் அரசர், மனிதனாக பிறந்தார். ஓகே, எல்லா கிங்டம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல, ஆனா நீ சிலுவையில அறையப்பட்டு பரிதாபத்தை அந்த காலகட்டத்துல, இன்னைக்கு தான் சிலுவை அவரை அறைந்த பிறகு, அவர் உயிர் தெழுந்த பிறகு இன்னைக்கு சிலுவை நம்ம மாட்சியின் சின்னமாக நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு காலகட்டத்தில் அது வந்து அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்டுச்சு. அப்போ அப்படிப்பட்ட எலிசாவுக்கு நீ போகணும், இந்த மக்களை நீ மீட்க வேண்டும் அப்படின்னு ஒரு பொறுப்பானது இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு, தந்தையாம் கடவுள் கொடுத்தது. அப்போ இந்த நேரத்துல யார் இதை, இப்ப நம்மளாம் அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா நம்ம எப்படி அதை ஏற்று கொண்டு இருப்போம்? நான் பெரிய அரசன் சொல்றீங்க, ஆனா நான் எலிசாவுக்கு போவது எந்த விதத்துல நியாயம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆர்கியூ பண்ணிருப்போம். ஆனா அவர் எதுவுமே கேட்காமல் சிம்பிளா, ஓகே தந்தையாம் கடவுளுடைய விருப்பம் இது, அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஸோ அப்போ அந்த ஒபீடியன்ஸ், அந்த கீழ்ப்படிதல் அப்படின்னு இருக்கு இல்லையா? நம்ம பல நேரங்கள் என்ன நினைச்சுக்கிறோம்னா, கீழ்ப்படிந்துட்டோம், ஒருத்தவங்க சொன்னதுக்கு நம்ம இறங்கி போயிட்டோம், ஒருத்தவங்க நம்ம மேலே கோவப்பட்டாங்க, பதிலுக்கு நம்ம கோவத்தை காட்டாம அந்த இடத்துல நம்ம இறங்கி போயிட்டா நம்மளை கோலன்னு நினைச்சிருவாங்க, நம்மள அடிமைன்னு நினைச்சிருவாங்க, இதுக்கப்புறமும் திரும்பவும் நம்ம மேல பழி போடுவாங்க அப்படிலாம் இதெல்லாம் நம்ம நிறைய யோசிக்கிறோம் இல்லையா? இது எதுவுமே அப்படி கிடையாது. கீழ்ப்படிதல் என்பது அடிமை நிலை அல்ல, அது அன்பின் நிலை அப்படிங்கிறது இந்த கிறிஸ்து அரசர் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி. எவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருந்தாலும், ஒருத்தர்கிட்ட கோபம் வருகின்ற பொழுது இறங்கி போகின்ற பொழுதோ, விட்டு கொடுத்து போகின்ற பொழுதோ, அனுசரித்து நாம் சொல்கின்ற பொழுதோ, அதன் பேர் கோழைத்தனமோ இல்ல பயந்து விடுதலோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது அடிமை நிலை அல்ல, அன்பின் நிலை. கற்றுக்கொள்வோம். இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கலாம் தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போலாம். நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிற வேளாங்கண்ணி கிறிஸ்து அரசர் பெருவிழாவில் இந்த நாள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள். அடுத்ததா என்ன? அடுத்தது வந்து he is the king of peace அப்படின்னு சொல்றாங்க. சமாதானத்தினுடைய அரசர் அவரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்குதா? ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதா, அந்த நேரத்துல நம்ம அந்த இடத்துல அமைதியை ஏற்படுத்துறவங்களா இருக்கிறோமா, இல்ல இன்னும் ஏதாவது இதுக்கு முன்னாடி சண்டை நடந்ததுல அதெல்லாம் திரும்ப திரும்ப பேசி அது இன்னும் பெருசாக்குறவங்களா இருக்கிறோமா, இல்ல அமைதியா இருக்கிற சில பேரை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்சனா இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். எல்லா இடத்துலயுமே, குடும்பத்திலயா இருக்கட்டும், இல்ல ஒர்க் பண்ற இடத்துலயா இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும்
இருந்தாலுமே அமைதியை ஏற்படுத்துறவங்களா இருக்கணும். இந்த புள்ள வந்து சமாதானப்படுத்திடும், அது பேசினா ஒரு நியாயம் இருக்கும், அது அப்புறம் அந்த சண்டை வந்து சமாதானம் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு பர்சனா நம்ம வந்து இருக்கிறோமா அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். நிச்சயமாக அழகா மலைப்பொழிவுல சொல்லியிருக்கு, அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம கடவுளுடைய மக்கள் அப்படின்னு நம்ம சொல்லப்பட வேண்டுமே. ஆனால் அமைதி நான் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். நான் இருக்கக்கூடிய இடத்தில் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராகவும் நான் இருக்க வேண்டும். இருந்தா கிறிஸ்துவின் அரசுல எனக்கும் பங்கு இருக்குது. கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே வெற்றி பெற இதோ அறிஞர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். இன்று நமது வாழ்விலே மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான ஒரு வழி என்ன என்று கேட்கும்போது பேரறிஞர் சாக்ரட்டிஸ் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஸ்ட்ராங் மைண்ட் டிஸ்கஸ் ஐடியாஸ், ஆவரேஜ் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் ஈவென்ட்ஸ் அண்ட் வீக் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் பீப்புள். நண்பர்களே, நம்முடைய பேச்சுக்களை எடுத்து பார்க்கும்போது நிறைய நேரங்களிலே நாம் என்ன செய்கின்றோம்? அடுத்த மனிதர்களை பற்றி பேசுகிறோம். இவன் அப்படி, அவன் இப்படி, இப்படி இவர்கள் செய்தார்கள் என்று அவர்களை பற்றி பேசுகிறோம். மனிதர்களை பற்றி பேச வேண்டும்தான், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இதையும் தாண்டி மேலே நிகழ்ச்சிகளை பற்றி பேசுகின்றவர்கள், நேற்று இங்கு இப்படி நடந்தது, நாளை என்று, அதை விட இன்னும் உயர்ந்தவர்கள் கருத்துக்களை பற்றி பேசுகிறார்கள். நம் நாட்டின் இறையாண்மை, நம் நாட்டின் சுதந்திரம் என்று இது போன்ற கருத்துக்களை பற்றி இதோ சாக்ரட்டிஸ் சொல்கிறார். ஸ்ட்ராங் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் ஐடியாஸ், ஆவரேஜ் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் ஈவென்ட் அண்ட் வீக் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் பீப்புள். உறுதியான உள்ளங்கள் கருத்துக்களை பற்றி பேசுகின்றன, சராசரி மனங்கள் நிகழ்ச்சிகளை பற்றி பேசுகின்றன, பலவீனமான மனங்கள் அடுத்த மனிதர்களை பற்றி பேசுகின்றன. நண்பர்களே, நாம் பலவீனமான மனங்கள் கொண்டவர்களாக இருக்கப் போகிறோமா அல்லது உறுதியான மனம் கொண்டவர்களாக இருக்கப் போகிறோமா? இதோ விடை உங்களுக்கு முன்னால். உறுதியான மனங்கள் கருத்துக்களை பற்றி பேசும், சராசரி மனம் நிகழ்ச்சிகளை பற்றி பேசும், பலவீனமான மனம் அடுத்தவர்கள் இப்படி அப்படி என்று பேசும். நீங்களே முடிவு செய்யுங்கள். நீங்கள் ஒரு உறுதியான மனநிலையோடு வாழ்ந்து வெற்றியடையப் போகிறீர்களா அல்லது பலவீனமான மனங்கள் கொண்ட மனிதர்களாக வாழப்போகின்றீர்களா? முடிவு உங்கள் கையில். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து கிறிஸ்து அரசர் பெருவிழா அன்னைக்கு நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்னது ஜோஸ்? ஸோ அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, புனித இஞ்ஞாசியார் வந்து அவருடைய அதிகப்படியான ஒரு தாரக மந்திரம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்கு, எது செஞ்சாலும் இறைவனின் அதிமிக மகிமைக்கு அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களை அவர் என்ன பண்ணார், செய்யும் போதுதான் அதை சொல்லியிருக்கிறாரு. நம்மளையும் சொல்வதற்கான ஒரு அழைப்பு என்ன பண்ணிக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ அது போல இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இறக்க செயல்களும், நம்ம செய்யக்கூடிய ஒரு இடத்துல நமக்கு கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வரும். இந்த இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தி நம்ம வந்து அவன் என்னை 4 வாரத்தில் திட்டான், அவனை 8 வாரத்தில் என்ன பண்ணிடணும், திட்டிடணும் அப்படிங்கிற அளவு கோபம் வருகின்ற பொழுது அதை அடக்கி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு, சரி என்னை திட்டான், சரி அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் கடந்து போறேன். பார்த்தீங்களா அந்த இறக்க செயல். அதுபோல யாருமே உதவி செய்ய இல்லாத சூழல்ல நான் சரி என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்கிறேன், யாருமே என்னை கூப்பிடனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் இறங்கி செய்யக்கூடிய உதவி, அந்த சூழல். அதுபோல என்னை ஒருத்தர் வெறுத்து தள்ளி ஒதுக்கி இருக்கிறாரு, நமக்கு எவ்வளவோ கேடு செஞ்சிருக்கிறாரு, நான் அதை எல்லாத்தையும் மன்னிச்சு அவருக்கு தேவையான நேரத்தில் உதவி இருக்கிறேன், இல்லை அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறேன், நல்ல விஷயத்தை நான் செஞ்சிருக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட சூழல் அமைகின்ற பொழுது இதிலெல்லாம் நான் கரெக்டாக இருந்தேன், கரெக்டாக செஞ்சேன் அப்படின்னா நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறேன், என்னுடைய அரசரை நான் என்ன பண்றேன், பெருமைக்கு உள்ளாக்குகிறேன். அதை நம்ம மறந்து விட கூடாது. அப்ப கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதோ நாம் கிறிஸ்துவை பெருமைக்கு உள்ளாக்க நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற இறக்க செயல்கள். மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிக்கணும், விட்டு கொடுத்து பேச வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து பேசணும், பொறுமையாக போக வேண்டிய இடத்துல பொறுமையாக போக வேண்டும். ஓகே ஜோஸ், இன்னும் இந்த மாதிரிலாம் என்னென்னலாம் இருக்குன்னு தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியின் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
நாம் இந்தியர்கள், இந்தியா நமது நாடு, இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு கிராமமும் ஒரு குட்டி இந்தியா தான். அதை வலுவான இந்தியாவாக மாற்றுவதற்கான ஊராட்சிகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஊராட்சி தான் அந்த குட்டி இந்தியா என்பதை. இந்த ஊராட்சிகள் கண்டிப்பாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதை பஞ்சாயத்து ராஜ் சட்டம் சொல்லுகிறது. அதில் கண்டிப்பாக அது பிரிக்கப்படுகிற பொழுது இடஒதுக்கீடு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை அது முறைமையாக சொல்லி இருக்கிறது. இதனுடைய பதவிக்காலம் என்று பார்க்கிற பொழுது மற்ற சட்டசபை பாராளுமன்றத்தை போல இதனுடைய பதவிக்காலமும் 5 ஆண்டுகள் தான். இந்த 5 ஆண்டுகளில் அதனுடைய காலம் முடிவதற்கு முன்னால் மீண்டும் சரியான முறையில் ஜனநாயக முறையில் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நடத்தி அடுத்த ஊராட்சிக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது அதனுடைய பொறுப்பு. 1. 2வது, ஒருவேளை இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஊராட்சியோ பேரூராட்சி ஏதாவது கலைக்கப்பட்டு விட்டது என்றால் என்ன செய்வது அப்படின்னு சொன்னால், அந்த ஊராட்சி கலைக்கப்பட்ட 6 மாத காலத்திற்குள்ளால் மீண்டும் தேர்தல் நடத்தி அந்த ஊராட்சியை செயல்பட வைக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு. அரசு அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். ஏன்னா எல்லா ஊராட்சியும் 5 வருஷம் போகணும்லாம் சொல்ல முடியாது. அதுக்குள்ளாடி நிறைய பிரச்சனை வரலாம். அப்படி வருகிற பொழுது அல்லது தலைவர்களால் பிரச்சனை வரலாம், அல்லது பல்வேறு குற்றச் செயல்களால் அந்த ஊராட்சி கலைக்கப்படலாம். அப்படி அதாவது கலைக்கப்பட்டால் கண்டிப்பாக, அல்லது ஆட்சி மாற்றங்களால் கலைக்கப்படலாம், கலைக்கப்பட்டால் கண்டிப்பாக 6 மாதத்திற்குள்ளாக தேர்தல் நடத்தி மீண்டும் அந்த பகுதியில் ஊராட்சியை செயல்பட வைக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. ஒருவேளை திரும்ப அப்படி இடையில் கலைக்கப்பட்டால் மீண்டும் அவர்கள் தேர்தல் வைத்து வருகிற பொழுது மீண்டும் 5 ஆண்டுகளான்னு கேட்டால் கிடையாது. அது மீதம் எவ்வளவு காலம் இருக்கிறதோ, அந்த முதல் இதனுடைய 5 ஆண்டுகளில் மீதம் எவ்வளவு காலம் இருக்கிறதோ அந்த காலத்திற்கு மட்டும்தான் அவர்கள் பொறுப்பில் இருப்பார்கள். அதற்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த காலம் முடிவடைகிற பொழுது அடுத்த 5 ஆண்டுகளுக்கான தேர்தல் நடைபெற்றுவிடும். அதையும் ஊராட்சிகளுக்கான ஒரு எவ்வளவு அவர்களுடைய அதிகார காலம் என்பதை பற்றி மிக தெளிவாக அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கிறது. இது இந்த நடைமுறை தெளிவாக இருந்தால் தான் அதில் பங்கு பெறுகிறவர்கள் தங்களுடைய ஊராட்சியினுடைய செயல்பாட்டை மிகச்சிறப்பாக கண்காணிக்கவும் அதனை செயல்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே ஊராட்சிகள் கலைக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமல்ல, எண்ணமும் அல்ல. நடக்காம தான் இருக்கணும். ஆனால் பல நேரங்களில் பலவீனமான மனிதர்களுடைய பலவீனமான செயல்பாடுகளால் அத்தகைய தவறுகள் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றன. எனவே அத்தகைய செயல்பாடுகள் குறைந்து ஊராட்சிகள் தங்களுடைய முழுமையான வலிமையை உணர்ந்து கொண்டவர்களாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி காலத்தில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் ஒவ்வொரு பகுதியும் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு நல்ல கிராமமாக, எழுச்சியுற்ற ஒரு கிராமமாக, தீமைகளற்ற ஒரு கிராமமாக. ஏன்னா இப்போவே நமக்கு தெரியும் இல்லையா, ஏன் ஊராட்சி பற்றி இவ்வளவு அதிகமாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு காலநிலை பருவநிலை மாற்றத்தினால எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு துன்பங்கள். திடீர்னு மழை, திடீர்னு வெள்ளப்பெருக்கு, திடீர்னு நிலநடுக்கம், திடீர்னு சொல்லி வறட்சி, இப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிற பொழுது எல்லாவற்றுக்கும் எங்கோ இருக்கிற ஒரு அரசை நம்பிக்கொண்டிருப்பதை விட நம்முடைய பிரதிநிதிகளாக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நம்முடைய பகுதியிலிருந்து வலிமையாக செயலாற்ற செய்வதன் மூலம்தான் இந்த மக்களாட்சி தத்துவத்தை நிலைபெற செய்ய முடியும். அதுதான் நாம் ஓரளவு தன்னிறைவு பெற்றவர்களாக, நம்முடைய தேவைகள் சரிவர நிறைவு பெற்றவர்களாக, நாம் நல்ல குடிமக்களாக வாழ்வதற்கான ஒரு இடமாக இருக்கிறது. அதனால தான் அதில் பங்கெடுக்காமல் இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. இது நம்முடைய எல்லா குடும்பங்களிலும் இது விவாதிக்கப்பட வேண்டும். எல்லா குடும்பங்களுக்கும் இது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். நாம் குறிப்பாக தலைமை தாங்குறவர்களாக நாம் மாற வேண்டும். இதை கேட்குறவங்க நாம் தலைமை தாங்குறவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த இடத்துல ஒரு 40 குடும்பத்துக்குள்ளாடி இருக்கிற இடத்துல ஒரு தலைவராக வர முடியலைன்னா அப்புறம் எல்லாம் எதுக்கு நம்ம பிறந்து வாழ்ந்து இல்லையா? அதில் வேற நல்ல வேலை இருந்தால் அதை பார்க்கலாம். இருந்தாலும் இதில் அக்கறை செலுத்துகிற பொழுதுதான், இதில் பங்கேற்கிற பொழுதுதான் நாம் உண்மையாகவே சிறப்பான குடிமக்கள். ஏனென்றால் சிறப்பான குடிமக்களால் தான் சிறப்பான ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளில் இணைந்தமைக்கு நன்றி. இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவில் இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் அடுத்ததா என்ன? அடுத்ததா
The cross is the throne of victory அப்படின்னு சொல்றாங்க. கிராஸ் வந்து ஒரு வெற்றியின் சின்னமா தான் நம்ம பார்க்கணும். அது வந்து ஒரு அவமானத்தின் சின்னமாவோ இல்ல தோல்விகள் இல்ல கஷ்டத்தினுடைய சின்னம் அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்காம அது வந்து ஒரு வெற்றியின் சின்னம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம இப்ப கூட நம்ம வீட்ல எல்லாம் சிலுவை இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்காது. இப்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சில பேர்லாம் வந்து கிராஸ் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வச்சிருக்காங்க, சின்னதா, யாரும் பெருசாலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அப்பத்துல இருந்தே சொல்லியிருக்காங்க கிராஸ் இருந்ததுன்னா குடும்பத்துல நிறைய கஷ்டங்கள் வரும். ஏன்னா நம்ம அப்படி நினைச்சிருக்கோம், அதனால அது எல்லாமே நடக்குது. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. கிராஸ் இஸ் த த்ரோன் ஆஃப் விக்டரி, அதுதான் உண்மை. அதை நம்புங்க. அதே மாதிரி நம்ம ஃபேமிலில நிறைய வெற்றிகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா சமயங்களிலும் சில நல்ல விஷயங்கள் மூட பழக்கங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. சில மூட பழக்கங்களே இருக்குது. அதே மாதிரி நம்முடைய கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மூட பழக்கம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிலுவை இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு துன்பத்தின் ஒரு அடையாளம். சிலுவை இருக்கிற வீட்டுல வந்து கஷ்டம் இருக்கும், பிரச்சனை வரும், அதனால சிலுவை என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. சில பேர் கழுத்துல டாலரா கூட என்ன பண்ண மாட்டாங்க, போடுறது பிரியப்பட மாட்டாங்க. ஓகே, அதுல சிலுவை இருக்குது, அந்த சிலுவை இருந்துச்சுன்னா அதுக்கு வாழ்க்கையில் துன்பம் இருக்கும்னு சொல்லி. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம மறந்து விடவே கூடாது. சிலுவை என்பது மாட்சியின் அடையாளம், வெற்றியின் அடையாளம். அப்போ அந்த வெற்றிக்கான ஒரு அடையாளம் என்கிட்ட இருக்கிறப்ப என்கிட்ட எப்படி தோல்வி வரும்? அது வெற்றியின் அடையாளம். நான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறேன், என் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறேன் என்பதை குறிப்பதற்கான ஒரு அடையாளமே தவிர அது துன்பத்தின் அடையாளமோ இல்ல தோல்வியின் அடையாளமோ கிடையவே கிடையாது. பூனை குறுக்க போயிட்டா போகிற காரியம் விளங்காது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பூனை இருக்கிற இடத்துல பெரிய பெரிய போர் வீரர்கள் நடந்து போனாங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய புழுதி ஏற்படும், ஒரு பிரளயம் ஏற்பட்ட அளவுக்கு அந்த போர் வீரர்கள் நடந்து போன தடம் அப்படி இருக்குமா. ஸோ அப்போ பூனை குறுக்க போச்சுன்னா அவங்க அதை தாண்டி போக மாட்டாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, பூனை எப்போதுமே குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல என்ன பண்ணும், இருக்கும். அப்போ பூனை இந்த இடத்துல கிராஸ் பண்ணி போனா இந்த இடத்துல குடியிருப்பு இருக்குது, பெண்கள் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு 1000 பேர் இப்படி கடகடன்னு கடந்து போனோம்னா அதில் ஏற்படக்கூடிய புழுதி புகையினால அவர்களுக்கு பாதிப்பு ஒவ்வாமை என்ன பண்ணும், ஏற்படும். அதனால அந்த பூனை குறுக்க போச்சுன்னா அந்த பக்கம் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, வேற திசையில போகணும்னு அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இன்னைக்கு எல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, பூனை குறுக்க போனா போற காரியம் உருப்படாது, விளங்காது, அதனால போகக்கூடாது. அது இப்படிதான் நிறைய மூட பழக்கங்கள் என்ன பண்றோம், கேள்விகளே கேட்காமல் அது மருவி போய் நிக்குது. அதுபோல இந்த சிலுவை ஏதோ ஒரு காரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கலாம். அது ஒரு அவமானத்தின் சின்னமாக இருந்தது. அதில் கிறிஸ்து தன் உயிரை கொடுத்து நமக்கான மீட்பை பெற்று தரும் முறை அது அவமானத்தின் சின்னமாக. ஆனா அதன் பிறகு அது வெற்றியின் சின்னம், மாட்சியின் சின்னம். அதை நாம மறந்துவிட கூடாது. ஓகே, இது போல இன்னும் என்னென்னலாம் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்குற முக்கியமான விஷயம் என்னென்னா, உளுந்து சாகுபடியில் இருக்கக்கூடிய முக்கியமான விதைகள் என்ன அப்படிங்கிறது. இந்த விதைகள் அப்படிங்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டு விதைகள் அப்படிங்கிறப்ப வம்பன் 8, 10, 11 இதெல்லாமே 380 கிலோ கிடைக்கக்கூடிய வகையிலான ரகம். அதே நேரத்தில் ஆந்திராவோட ஒரு சில ரகங்கள் இருக்குங்க. அது சுருக்கமாக பார்த்தோம்னா LBG 904, LBG 932 இதெல்லாம் பார்த்தா சர்வசாதாரணமாக 600 கிலோ கிடைக்கிற வகையிலான ரகங்கள். சரிங்களா? இதில் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோட்டா 3 அப்படிங்கிற கோட்டா 3 அந்த ரகம் பார்த்திங்கன்னா மற்ற இடங்களில் 600 கிலோவும் களிமண் இடங்களில் 1000 கிலோவும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? அந்த ரகம். அதே இதில் பாசிப்பயிரில் வந்து 14ன்னு ஒரு ரகம், Z14 அப்படின்னு ஒரு ரகம். அதெல்லாம் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரகங்களோட 2 மடங்கு லாபம் கிடைக்கிற மாதிரி. அதே மாதிரி எள்ளு பயிரில் வந்து YLM 66 இது வந்து பார்த்தா 2 மடங்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய எள் ரகங்களை விட 2 மடங்கு அதிக லாபம் தரக்கூடிய வகையில் அதோடைய அமைப்பு இருக்குங்க. இந்த ரகங்களை இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அடுத்த வர காலத்தில் நம்ம போடணும்னு முடிவு பண்ணோம்னா முடிஞ்ச அளவுக்கு அது எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம அதை ஆய்வு செஞ்சு நம்ம அதோட விதைகளை முன்கூட்டியே நம்ம தேடி கையில் வைக்கணும். ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம தேடும்போது அது கிடைக்கலங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, எது கிடைக்குதோ அதை வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறோம். இப்போ உதாரணத்துக்கு 600 கிலோ உளுந்து கிடைக்கிறதும் 300 கிலோ கிடைக்கிறதும் எப்படி, அதே உழைப்பு, அதே இடம், அதே எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ரகம் போட்டோம்னா 300 கிலோ, அந்த ரகம் போட்டோம்னா 600 கிலோ, ஒரு சில நேரம் 1000 கிலோ. அப்போ எவ்வளோ லாப வித்தியாசம் பாருங்கள். அது கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். நான் எதுக்கு இந்த ரகம்லாம் சொல்கிறேன், இதுதான் நல்லதா மற்றதெல்லாம் நல்லது இல்லையா அப்படின்லாம் இல்லை.
இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம விவசாயிகள் போட்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நம்ம அதை கண்ணில் பார்க்குறோம், வெற்றி அடைஞ்சதை கண்ணில் பார்க்குறோம். அப்போ இதை வந்து நீங்களும் ஒரு புதுசாக ஒரு இடத்துல முயற்சி, ஒரு சின்ன இடத்துல ஒரு 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கர் அல்லது 10 சென்ட் அப்படி போட்டு நம்ம வெற்றி அடையணும்னா ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம வந்து மாட்டிட்டு இருக்கிறத விட தெளிவாக தெரியக்கூடிய ரகங்களை போட்டு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து கிறிஸ்து அரசர் பெருவிழா நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாடம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்னது ஜோஸ்? ஸோ அடுத்ததா என்ன, நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். தெரிஞ்ச ஒன்று நம்ம சொல்றதுக்கு முன்னாடி கிறிஸ்துவோடைய சீடர்கள் இருந்தப்போ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கிங்டம் அமைப்பாரு, அவர் வந்து உலகத்தின் அரசர், இதெல்லாம் அவங்க உணர்ந்துக்க போய் தான் நிறைய சீடர்கள் என்ன பண்ணாங்க, எல்லாரும் அவர் பின்னாடி போனாங்க. எல்லாருமே வந்து அவங்கள பத்தி தெளிவான நமக்கு வரலாறு, தெளிவான தகவல்கள் நிறைய இல்லாததுனால நம்ம ஒரு சில விஷயங்கள் அவங்கள பத்தி என்ன பண்றோம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ எல்லாருமே வந்து கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவை போய் மரிப்பதற்கு விருப்பப்பட்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்டா தெரியாது. அது விபிலியத்துல சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அவர் ஒரு பெரிய ஆட்சி உரிமை அமைப்பாரு, அந்த ஆட்சி உரிமை நமக்கும் என்ன இருக்கும், பங்கு இருக்கும், நம்மளும் ஒரு மினிஸ்டர் ஆகலாம், மந்திரியா இருக்கலாம், நமக்கும் சில இலாக்காக்கள்லாம் என்ன பண்ணும் கிடைக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் கூட நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, வந்திருந்திருக்காங்க, கூட வந்திருக்காங்க. அவர் வந்து இல்லை, என் ஆட்சி இந்த உலகத்தின் ஆட்சியை போல கிடையாது. அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது இப்ப நீங்க வந்து சர்வீஸ் பண்ணணும், அது நம்ம எதிர்பார்த்து போனது ஒண்ணு, நமக்கு 10 பேர் சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சு, ஆனா அங்க போனா நாம தான் 10 பேருக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற இவருடைய அரசாட்சி இறையாட்சி என்பது இப்படிப்பட்டது அப்படின்னு தெரியும் போது அன்னைக்கு நிறைய பேர் அவரை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, விலகிட்டாங்கன்னா நம்ம விவிலியத்துல என்ன பண்றோம், வாசிக்க கேட்டு இருக்கிறோம். அப்போ அது போல இன்னைக்கு கிறிஸ்துவின் அரசு என்பது முடிவில்லாத ஒன்று. அந்த முடிவில்லாத ஒன்று என்பதை எப்படி குறிக்கிறதா, நாம் ஒவ்வொரு இறக்கச் செயல்கள் செய்ய 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 நமக்கு முன்னாடி அடுத்த தலைமுறை அடுத்து ஒவ்வொருவரும் இதுக்கு வந்து ஒரு எண்டு இருக்கான்னு கேட்டா எண்டு கிடையவே கிடையாது. சோ அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை இந்த நாள் நமக்கு உணர்த்துகிறது. ஓகே, இன்னும் என்னென்னலாம் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாருங்க, குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படிம்பாங்க, சிறுநீரக செயலிழப்பு, ரீனல் ஃபெயிலியர் அப்படின்ட்டு ஜென்ரலா சொல்றது உண்டு. கிட்னி ஃபெயிலியருங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இதுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா உணவியல் மாற்றங்கள் அப்படின்றது மேடம் சொல்லிட்டு வராங்க. இங்க வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நிறைய விதமான உணவுகள், இது எடுங்க இது வேண்டாம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவா சிகேடி ப்ராப்ளம் கிட்னி பேஷண்ட்க்கு நம்ம சொல்லக்கூடிய உணவுகள் ஜென்ரலாக யார் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு பர்சனலாக கன்சல்ட் பண்ணணும்னா உங்களோட ரிப்போர்ட்டை அனுப்பிச்சிங்கன்னா இன்னும் 100% கரெக்டாக உங்களுக்கு சொல்ல முடியும். இது சாதாரணமாக பொதுவாக கிட்னி பேஷண்ட்டு சாப்பிடக்கூடிய உணவுகள், சாப்பிடக்கூடாத உணவுகளை தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே காஃபி டீ குடிக்க வேண்டாம்னு சொல்ல, ஒரு 50 ml, அது காஃபியோ டீயோ பாலோ ஏதோ ஒன்று குடிக்க தப்பு இல்லை. எவ்வளோ? 50 ml. ஓகேவா? அடுத்தது டிஃபன், இட்லி சாப்பிட்றேன், தோசை சாப்பிட்றேன், பூரி சாப்பிட்றேன், பொங்கல் சாப்பிட்றேன், நான் அதுக்கு வரவே இல்லை, அதெல்லாம் தேவையில்லை, வேற வழி இல்லை, இட்லி சாப்பிட்றேன். ஆனால் அதை விட சிறந்த உணவுகள் இருக்குது, அதைத்தான் இங்கே சொல்ல போகிறோம். ஏன்னா முக்கியத்துவம் நமக்கு டயாலிசிஸ் போகக்கூடாது, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது. அதுதான் நமக்கு கிரியேட்டின் லெவல் குறையணும், அதிகம் ஆகக்கூடாது, அதிகம் ஆகிறத தடுக்கணும். அதற்கேற்ற உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரூட்ஸ், பப்பாயா, அதாவது பப்பாளிப்பழம், அன்னாச்சிப்பழம், அத்திப்பழம், கொய்யா, மாதுளம், பேரிக்காய், ஆப்பிள், பெரிஸு, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, இதெல்லாம் சாப்பிடலாம். எவ்வளோ? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். அப்போ இட்லி தோசைக்கு வழி இல்லை, தேவையில்லை. ஏன்னா இட்லி தோசை பெருசு இல்லை, அதுக்கு தொட்டுக்க அடுத்தது கெப்பிக்க. ஏன்னா நம்ம நாக்கு நல்லா சிக்கன் மட்டன் மசாலா அது இது ஊறுகாயெல்லாம் சாப்பிட்டு பழக்கப்பட்ட நாக்கு, புரியுதுங்களா? இப்போ இந்த பழங்கள் சாப்பிடும்போது உப்பு, காரம், புளி, எண்ணெய், நெய், மசாலாக்கு இடமே. இங்கே தான் நீங்கள் சிந்திக்கணும். சரி, இது ஃப்ரூட்ஸ் ஆச்சா? அடுத்தது வெஜிடபிள்ஸ், பச்சை காய்கறிகள் போகலாம், கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் சீட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், குக்கும்பர் பிளண்டியாக சாப்பிடலாம். ஒரு குக்கும்பர் கட் பண்ணுங்க, அப்பப்போ சாப்பிட்டே இருக்க, புரியுறதா? அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா சமைத்த உணவுகள். அப்போ பாரம்பரிய அரிசிகள் சால சிறந்தது, அது உங்களுக்கே தெரியும். பாரம்பரிய அரிசிகள் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அரிசியில் கொஞ்சம் பருப்பு, என்ன பருப்பு?
பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது, ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். அப்போ பருப்பும் அந்த சாதம் கலந்து ஒரு பருப்பு சாதம் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த சாதத்திலேயே நீங்கள் பொங்கல் செய்யலாம். வெஜிடபிள்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்கிறேன், அந்த வெஜிடபிளெல்லாம் சேர்த்து ஒரு கிச்சடி, ஒரு பொங்கல், பாசிப்பருப்பு போட்டு பொங்கல், பாசிப்பருப்பு போட்டு சாதம் பருப்பு, முடிஞ்சதா? அப்போ இவ்வளோ வெரைட்டிஸ் கிடைக்குது. அடுத்தது சிறுதானியம். சிறுதானியத்தில் நீங்கள் குதிரைவாலி அரிசி மாத்திரம் பயன்படுத்தலாம். ஒரு பிடி ஒரு 50 கிராம் கொள்ளு சேர்த்துக்கலாம். அதே போல் பார்லி நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்போ உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கோ வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பார்லி கஞ்சி வச்சு குடிச்சிக்கலாம். ஆனால் கிட்னி ப்ராப்ளம் வந்த பிறகு பார்லிலேயே நீங்கள் ஒரு திக்கா ஒரு பொங்கல் மாதிரி ஒரு திக்கா செஞ்சு சாப்பிடலாம், ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அப்போ இத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது. அடுத்தது வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக சுரைக்காய், வெள்ளை பூசணி, புடலங்காய், பீர்க்கங்காய், பாகக்காய், சௌச்சௌ, இந்த காய்களில் நீங்கள் சாப்பிடலாம். அதுலேயும் இது எல்லாம் சேர்த்து மொத்த காய்களை போட்டு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சிட்டிங்கன்னா சாதத்துக்கு கூட்டு, ஓகேவா? அப்படி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மோர் சேர்த்துக்கலாம், தயிரை கொஞ்சம் தண்ணி சேர்த்து மோராக்கி மோர் சாதம் சாப்பிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் முடிஞ்சது, வெஜிடபிள்ஸ் முடிச்சது, ரைஸ் முடிச்சது, பருப்பு முடிச்சது. இப்போது முக்கியமான டாபிக் வரும், எக்கு எடுத்துக்கலாம். எக்கில் வந்து வேக வச்ச எக்கு ஒயிட் மாத்திரம் எடுத்துக்கலாம். அது உங்கள் பாடி வெயிட்டு குறைய குறைய உங்கள் கிட்னி பாதிக்குதுன்னு அர்த்தம். அப்போது யாருக்கெல்லாம் வெயிட் குறையுதோ அவங்க மாத்திரம் ஒரு நாளைக்கு 2 எக்கு எடுக்கலாம். அது கூட வெண்கரு மாத்திரம், பாயில்டு எக்கு, எல்லோ வேண்டாம். அடுத்தது நான்வெஜ், 100% நான்வெஜ். நீங்கள் எந்த சிஸ்டம் மருத்துவர்கிட்ட போனாலும் நான்வெஜ் வேண்டாம் தான் சொல்வாங்க. சாப்பிடாம இருக்கிறது சிறந்தது. ஏன்னா வெஜ் புரோட்டீன் உங்களுக்கு நல்லது, அனிமல் புரோட்டீன் ரொம்ப இடைச்சல். அதனால எந்த மருத்துவரும் உங்களுக்கு நான்வெஜ் வேண்டாம் தான் சொல்வாங்க. அடுத்தது கீரை. கீரைன்னு பார்த்தீங்கன்னா மூக்கரட்டை கீரை ஒன்று ஓகே, அதர்வைஸ் வேற கீரை உங்களுக்கு சரி கிடையாது. அந்த மூக்கரட்டை கீரையும் சூப்பெல்லாம் வச்சு சாப்பிடாதீங்க, கூட்டு பொரியல் குழம்பாக்க வச்சு சாப்பிடலாம். இதுதான் கிட்னி பேஷண்ட்க்கு டயட்டு. மேலும் பர்சனலாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னா உங்களோட ரிப்போர்ட்டை வச்சு தான் உங்களுக்கு இது இன்னும் இவ்வளோ சாப்பிடலாம் இவ்வளோ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியும். இது ஜென்ரலாக ஒரு கிட்னி பேஷண்ட்க்கு டயட்டு. என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறப்பு செய்திகள், வாழ்க்கை பாடங்கள் என்னென்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதில் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. we are called to be his witness அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய சாட்சிகளா நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது. அவருடைய சாட்சிகளானா அவரை மாதிரி வாழணும். அவர் எப்படி விட்டு கொடுத்து மன்னிச்சு அன்பு செஞ்சு இன்னொன்னு நிறைய குவாலிட்டிஸ் அவர் வச்சிருக்கிறார் இல்லையா, அது மாதிரி நம்ம லைஃப்ல நம்மளும் இருக்கணும். நம்ம வாழ்க்கையை இப்படி நடத்தும் போது அவருடைய சாட்சியா நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கறதான் சொல்றாரு. நிச்சயமா கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ்தல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று. ரொம்ப நம்ம நிறைய நாள் சொல்லலாம், எல்லாம் கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ்றது ரொம்ப கஷ்டம், கிறிஸ்துவை போல் வாழ்ற கஷ்டம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு மனுஷன் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. அவரை பின்பற்றி வாழக்கூடிய பலர் இன்னைக்கு இருக்கிறாங்க. நம்ம பலரை என்ன பண்ணலாம், நம்ம சொல்லலாம். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்ம சொல்லலாம், அன்னை தெரசா சொல்லலாம், மறைந்த திருத்தந்தை இப்பொழுது 2ஆம் ஜான் பால் அவர்களை சொல்லலாம். இன்னும் சமகாலத்தில் நம்மோடு வாழ்ந்த அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்களை பற்றி சொல்லலாம், அருட்சகோதரி ராணி மரியா சொல்லலாம். எல்லாம் 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. அன்னைக்கு அவங்க இருந்த காலத்தில் இன்டர்நெட் கிடையாது, அவங்க காலத்தில் டிவி எல்லாம் கிடையாது. அதனால அவங்க அப்படி கிறிஸ்துவுக்கு பண்ணி அந்த காரணம்லாம் சொல்லவே முடியாது. இன்னைக்கு நம்ம கூட சமகாலத்தில் வாழ்ந்து மரித்தவர்கள். இப்போ இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பலரும் நம்ம கூட என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப எளிது, அன்பு செய்து வாழ்வது ரொம்ப ஈஸி. பிறரை கோபப்படுத்தாமல் இப்போ நம்ம வரக்கூடிய கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம நினைச்சிட்டு இருக்கதெல்லாம் ரொம்ப கடினமான ஒன்று, இதெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நாம் எதெல்லாம் வாய்ப்பு இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதையெல்லாம் இந்த உலகின் மூலை முடுக்குகள் உள்ள பலர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நான் கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்லிக் கொள்றது வெறுமனே நம்ம ஒரு பயோடேட்டா ஃபில் பண்றப்போ அதில் ரிலிஜியன் போடுற இடத்துல நான் கிறிஸ்டின் அப்படின்னு போடுறதுலையோ, இல்லை எனக்கு அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளை நான் ஒரு மைனாரிட்டி அப்படிங்கிற பேரில் நான் பெற்றுக்கொள்வதிலோ இந்த கிறிஸ்டியன் அப்படின்னு போறதெல்லாம் விஷயமே கிடையாது. ஒரு கிறிஸ்துவாக வாழ்வதற்கு, கிறிஸ்துவின் சாட்சியாக நான் வாழ்வதற்கு அவரை போல் நான் வாழ வேண்டும். அதுதான் இந்த நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அழைப்பு. இதுவரைக்கும் 1-2 அதில் குறைஞ்சிருக்குது. அப்பப்போ நான் தேவைக்கேற்றால் போல கிறிஸ்து மாதிரி வாழ்ந்திருக்கிறேன், எனக்கு அது ஒத்து வராதப்போ நான் கிறிஸ்து மாதிரி வாழல அப்படிலாம் காரணங்கள் இல்லாமல்
எப்பொழுதும் நாம் கிறிஸ்துவாக வாழ்வதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும்ங்கிறத இந்த நாள் நமக்கு உணர்த்தி இருக்குது. ஸோ கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் தன்னுடைய பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு கொண்டாடுறார். ஸோ அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாமளும் ஜெபிக்கலாம், அன்பர்களையும் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். இன்று பிறந்தநாள் காணும் பாண்டிச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து பார்ப்போற்றும் அளவிற்கு இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த ஆயராக பணியாற்றிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். பால் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆரோன் குமார் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மயிலாடுதுறை வேலம் புதுக்குடியை சேர்ந்த ஜேசன் ஜாவத் இன்று தனது 4ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜான் கென்னடி, அம்மா பிரீதா மேரி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிலன் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஏசுதாஸ், அம்மா ரஜினி, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அன்பானவர்களை, இன்று விழா கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 121:7. ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார், அவர் உம் உயிரை காத்திடுவார். இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுவோம், கிறிஸ்துவாக வாழ்வோம் என்ற இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய கடல் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.